கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையிலே புதிய நாளிலும் தினம்தோறும் இணைந்திருங்கள். அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள இணைந்திருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர்களோடு பேசுவார். ஏசாயா 3 அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்கள். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 2 வசனம் தான். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். நீதிமானுக்கு சொல்லும் போது பலனை அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோடு சொல்கிறார். ஆனா துன்மார்க்கனை குறித்து சொல்லும் போது அவன் என்ன செஞ்சானோ அவனுடைய கைகளின் பலன் தான் அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். சரி, இந்த துன்மார்க்கன் யாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தால் நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ள முடியும். 119 சங்கீதம் 53 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர். ஐயா, அந்த துன்மார்க்கர்னா யாரு? அதை நம்ம எல்லாருமே கொஞ்சம் அந்த வசனத்தை கொஞ்சம் எப்போதுமே மைண்ட்ல வச்சிருக்கணும். ஏன்னா சில குடும்பத்துல நான் சர்ச்சுக்கு போயிட்டேன்ப்பா, நான் கர்த்தருடைய பிள்ளை தான், நம்ம எல்லாம் சொல்லிடுவோம். பைபிள்ல ஒரு வசனம், முக்கியமான வசனம் எழுதப்பட்டிருக்கு. 119 சங்கீதம் 53 வசனம். இந்த வசனத்தை நாம் எந்த அளவுக்கு நாம் அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சில பிரச்சனைல இருந்து வெளியில வர முடியும். உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர், உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர். இப்போ துன்மார்க்கர் அப்படின்னா ஒரு பொருள் உண்டு. துன்மார்க்கர்னா யாருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர். ஆவிக்குரிய திருச்சபைக்கு போற நிறைய குடும்பங்கள் அதிக அளவில் இணைந்திருக்கிறீங்க. நிறைய குடும்பத்துல சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. இயேசுவை இப்பதான் சொந்த ரட்சரா ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறீங்க. இன்னைத்தான் காலையில் செய்தி கேட்குறீங்க. 40 வருஷமா 50 வருஷமா சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, வேத தியானத்திலே நம்ம என்ன யோசித்து பார்க்கணும். என் வாழ்க்கையில நான் அப்படித்தான்ப்பா யோசித்து பார்ப்பேன். உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர். வேதத்தை விட்டு விலகி நம்ம வாழ்க்கையிலே எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கோ அதை நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்து மனம் திரும்பிடணும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். எப்படி கற்றுக்கொண்டேன் அப்படின்னா, பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா முதல்ல இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படணும். என் பாவம் மன்னிக்கப்படணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைய கண்ணுல என்ன பாவம் இருக்கு, சிந்தனையில என்ன பாவம் இருக்கு, இதயத்துல என்ன பாவம் இருக்கு, இதயத்தினுடைய நினைவுல என்ன பாவம் இருக்கு, நம்ம கைகள்ல என்ன பாவம் இருக்கு, கர்த்தரை விட்டு தள்ளி போய் என்ன காரியம் இருக்கு,
இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றோம் என்பதை முதல்ல நம்ம யோசித்து பார்க்க முடியும். சில குடும்பத்திலே கையில பைபிள் எடுத்து வாசிப்பாங்க, சில குடும்பத்திலே உண்மையா இருப்பாங்க, பரிசுத்தமா இருப்பாங்க, பாவம் செய்ய மாட்டாங்க, தேவனோட வார்த்தையில நிலைத்திருப்பாங்க, கனியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும், ஜெப வாழ்க்கை இருக்கும், வேத தியானிப்பு இருக்கும், தேவனுக்கு பயந்து வாழ்வாங்க, கர்த்தருடைய சமூகத்திலே திறப்புல நிற்பாங்க. அவங்கெல்லாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்போதுமே நம்ம ஒரு செய்தி பேசும்போது 2 விதமான ஜனங்கள் இணைந்திருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி வாழ்கிற ஜனங்களும் இணைந்திருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிற ஜனமும் இணைந்திருப்பாங்க. நீதிமான் சிரசு மேலே ஆசீர்வாதம் தங்கும் என்று வேதம் சொல்கிறது. அந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். துன்மார்க்குடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது, அந்த வசனமும் எல்லாருக்கும் தெரியும். நீதிமானுடைய வாசஸ்தலத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அந்த வசனமும் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். இப்ப நம்ம ஆன்லைன்ல காலையில பேசுறோம்ப்பா, கர்த்தருடைய கிருபையினால தேவன் அருளி அப்ப மினிஷா மூலியமா சில குடும்பத்திலே டெய்லி கேட்கறவங்களும் இருக்கிறீங்க, புதுசா கேட்கறவங்களும் இருக்கிறீங்க, பலவிதமான ஜனங்கள் இணைந்திருக்கிறீங்க. நமக்கு என்ன செய்தி அப்படின்னா, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். இப்ப இந்த செய்தி கேட்கறீங்க, நீதிமானா இருந்தீங்க அப்படின்னா இந்த செய்தி உங்களுக்கு. ஐயா, நான் வேதத்தை விட்டு விலகி வாழ்றேன், அப்ப எனக்கு அப்படின்னா கீழே அடுத்த வருஷம் ரெடியா இருக்கு. ஏன் 2ஐயும் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, பைபிள்ல நன்மை தீமை, பரிசுத்தம்னா அசுத்தம், விசுவாசம்னா இன்னொரு பக்கம் அவிசுவாசம், எல்லாமே 2 இருக்கு. நித்திய ஜீவனுக்கு போக முடியும், இன்னொரு பக்கம் பார்த்தா நரகாக்கினி, தண்டனை, 2ஆம் மரணமாய் அக்னி கடல். இந்த பூமியில வாழ்ற காலத்திலே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு பாவத்தை அறிக்கை செய்து விட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனி. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. ஒரு மனுஷன் பாவம் எப்ப செஞ்சான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆதாம் ஏவாள் அங்கேயே ஆரம்பிச்சாச்சு. சரி, 24 மணி நேரம் வாழ்க்கையில எப்படி நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில நேரத்துல மாமியாரை கண்டோடனே ஒரு பயம் வந்துடும், ஒரு பொய் சொல்லிடுவாங்க. மருமகள்கிட்ட எதுக்கு இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பொய் சொல்லிடுவாங்க. புருஷனை கண்ட உடனே அங்க ஒரு பொய் சொல்லிடுவாங்க. மனைவியை கண்ட உடனே அங்க ஒரு பொய் சொல்லிடுவாங்க. அம்மா அப்பாவை கண்ட உடனே பிள்ளைகள் டக்குன்னு அந்த வார்த்தையை மாத்தி பேசிடும், அங்க ஒரு பொய் நடந்துடும். தேவையில்லாத அசுத்தமான ஃப்ரெண்டு, தண்ணி அடிக்கிற ஃப்ரெண்டு, விபச்சாரத்தில் உள்ள ஃப்ரெண்டு, சிகரெட் அடிக்கிற ஃப்ரெண்டு, போதை அடிமையில் உள்ள ஃப்ரெண்டு, இப்படிலாம் நிறைய காரியம் இருக்கு. ஒரு குடும்பத்திலே 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நம்முடைய ஐக்கியம், நம்முடைய தொடர்பு, நம்முடைய சிநேகம், ஆவிக்குரிய பிள்ளைகள் யாரோடு பழகி கொண்டு இருக்கிறோம். உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர், வேதத்தை விட்டு விலகும் போது துன்மார்க்கனா மாறிடும். எல்லா தேசத்துக்குள்ளுமே சுவிசேஷம் அறிவிக்கணும், அது நம்ம மேல விழுந்த கடமை. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் தெளிவாக சில குடும்பத்துல பேசுகிறார், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்களோ, ஐயா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் வசனத்தின்படி வாழ்றேன், நான் ஜெபம் பண்றேன், நான் தேவனை துதிக்கிறேன், நான் சர்ச்சைக்கு போறேன், நான் காத்து இருக்கிறேன், என் வாழ்க்கை ஒரு வனாந்தரம் வாழ்க்கையா இருக்கு,
என் கூட தேவன் பேசுவாரா? கண்டிப்பா பேசுவார். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். அப்ப யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்கிறீங்களோ, யாரெல்லாம் நீதிமானா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களோ, கண்டிப்பாக குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி எந்த நாட்டில இருந்து நீங்க கேட்டாலும் சரி, கண்டிப்பா குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். அண்ணே, நம்ம அப்போ எப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இணைந்து கேட்டால், கண்டிப்பா நீதிமானாதான் வாழணும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் தானே இணைந்திருக்கிறீங்க. நம்ம குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்ல. இப்ப சில குடும்பத்துல வேலை எல்லாம் செய்ய பிடிக்கல, காலையில இருந்து சாயங்காலம் வேலையே செய்ய மாட்டாங்க. ஆனா பணம் மட்டும் லட்ச லட்சமா வீட்டுல இருந்து கொட்டிடணும். இப்ப அப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்க. உண்மையான உழைப்பு இல்ல. கர்த்தருடைய கிருபையினாலே என்னோட வாழ்க்கையில நான் சின்ன வயசுல வேலை பார்த்தேன். 11 வயசுல வேலைக்கு பார்த்தேன். ஒரு நாள் சம்பளம் 3 ரூபா. சந்தோஷமா வேலை பார்ப்பேன். வேலை செய்யும்போது சந்தோஷமா வேலை பார்ப்பேன். இந்த நிமிஷம் வரையும் கர்த்தர் எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. ஏன் தெரியுமா? வேலை செஞ்சு சாப்பிட நினைப்பேன். ஆனா முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது, நான் உலகத்துக்காக வேலை செய்ய மாட்டேன்ப்பா, உமக்காக வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி 40 நாள் உபவாசம் இருந்து முழு நேர ஊழியத்துக்குள்ள வந்தேன். அந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரையாச்சு எத்தனையோ சூழ்நிலை. ஆனா ஒரு நிமிஷம் கூட என்னை தேவன் கைவிட்டதில்லை. என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது, என்கிட்ட என்ன குறை இருக்கு, நான் என்ன பொசிஷன்ல இருக்கேன், என்னுடைய நிலைமை என்ன, எல்லாமே தேவன்கிட்ட சொல்லிட்டேன். அப்பா நான் இப்படிதான்ப்பா இருக்கேன், என்கிட்ட இப்படிதான்ப்பா, இதுதான்ப்பா என் வாழ்க்கை, இதுதான்ப்பா என் சூழ்நிலை, இதுதான்ப்பா குடும்பம், நான் இப்படிலாம் தள்ளி போயிட்டேனப்பா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்திலே இந்த அதிகாலையில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. கையில பைபிள் எடுத்து வாசல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் ரொம்ப ஈஸி. சாபத்துல இருந்து வெளியில வரணுமா, அதுவும் ரொம்ப ஈஸி. உண்மையா வாழணுமா, பரிசுத்தமா வாழணுமா, தீர்மானம் எடுக்கணும். நான் மறுபடியும் சொல்றேன், உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம் வேணுமா, கண்டிப்பா தேவன் தருவார். 1000 மடங்கு தேவன் ஆசீர்வதிப்பார். அண்ணே நான் சாபத்துல இருக்கிறேனே, நான் நிறைய பிரச்சனை இருக்கேன், நான் மாந்திரியத்துல இருக்கேன், எனக்கு யாரோ மாந்திரியம் பண்ணிட்டாங்க, அதுல இருந்து ஈஸியா வெளியில வரலாம். ரொம்பலாம் கஷ்டப்படணும், ஈஸியா வெளியே வரலாம். ஆனா நம்ம சில தீர்மானங்கள் எடுக்கணும். வாழ்க்கை முறை வேணும். ஏன்னா சில குடும்பத்திலே ஆகாத ஃப்ரெண்டோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, விக்கிரத்துல இருப்பாங்க, மாந்திரியம் பண்ற ஆளா இருக்கும், மாந்திரியம் பண்ற நபரா இருக்கும், இல்லைன்னா பாவத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அசுத்தத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அருவருப்புல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க கூட போய் ஐக்கியமா இருக்கும்போது, தொடர்புல இருக்கும்போது அங்கிருந்து என்ன வரும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. இப்ப நானே இருக்கேன், 24 மணி நேரம் வாழ்க்கையை தேவன் பார்ப்பாரு. 24 மணி நேரம் வாழ்க்கையை தேவன் பார்க்கும்போது தான் ஆசீர்வதிக்கிறார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல உண்மையை காணும்பா, உண்மையை காணும், உண்மையை காணும், உண்மையை காணும், உண்மையை காணும். என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்ததுனால கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது எதெல்லாம் மிஸ்டேக்கா இருக்கு, நான் இன்னும் எங்கெல்லாம் மிஸ்டேக்கா இருக்கேன், இன்னும் நான் எப்படி தேவனுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள எப்படி நான் வரணும் அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஒரு உணர்வுள்ள ஆவியை தந்தார், உணர்வுள்ள இதயத்தை தந்தார். கடினமான இருதயமா இருந்துச்சு, கல்லான இருதயமா இருந்துச்சு. ஒவ்வொரு வசனமும் தியானிக்கும் போது அந்த வசனம் இதயத்துக்குள்ள போகும்போது அந்த கடினமான இருதயம் உடைஞ்சு சதையான இருதயமா மாறிச்சு.
ஏன் காலையில் இவ்வளோ நேரம் ஒரு சின்ன பிள்ளை பேசுன மாதிரி கதையாக பேசுனேன் அப்படின்னா, சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுறாங்க, வசனத்தை விட்டு தள்ளி போயிடுறாங்க, ஜெபம் பண்ற ஒரு வாழ்க்கை இல்லை, வேதத்தை தியானிக்கிற ஒரு வாழ்க்கை இல்லை, ஏனோ தானம் சொல்லி வாழ்றாங்க, இஷ்டம் போல வாழ்றாங்க. தேவன் துக்கப்படுவார். பைபிள்ல நன்மை எழுதி வச்சிட்டாரு, தீமை எழுதி வச்சிட்டாரு. நீதிமான் எப்படி வாழ்ந்தா எப்படி ஆசீர்வாதம், துன்மார்க்கன்னா யாரு அப்படின்னு சொல்லி வசனத்தின் மூலியமா தெளிவா சில குடும்பத்திலே இந்த நாளிலும் நீங்க செய்தி கேட்டுட்டு இருக்கிறீங்க. உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர், வேதத்தை விட்டு விலகும் போதுதான் ஏன் பிசாசே உள்ள என்றாரா. ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது ஒரே பிசாசு போராட்டம். தூங்கும்போது வலு சர்ப்பத்தை பார்த்தேன், விபச்சார ஆவியை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் வந்தது. ஆனால் 24 மணி நேரம் வாழ்க்கையிலே இந்த பிசாசு எங்கேருந்து வந்தான், எப்படி வாரான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் உள்ள பார்க்கும்போது, பகல்ல நல்ல நாடகம் பார்க்கறது, நல்ல படம் பார்க்கறது, செல்போன்ல பல மணி நேரம் உள்ள மூழ்கி போயிடுறது. வசனம் என்ன போட்டிருக்கு, உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர். இப்ப துன்மார்க்கன் இருக்கிற இடத்துல பிசாசு வருவான வரமாட்டானா? துன்மார்க்குடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரின் சாபம்னாலே அந்த வீட்டுல ஆசீர்வாதம் இல்லைன்னு தானே அர்த்தம். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும்ப்பா, எல்லாருக்கும் வேணும். ஆனா எல்லாரும் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோமா? எல்லாரும் முழங்கால் நின்று ஜெபம் பண்றோமா? என்னையும் சேர்த்துதான்ப்பா, போதுமா, என்னையும் சேர்த்தான். ஏன்னா சில குடும்பத்துல பாஸ்டர் நீங்க அப்படிம்பாங்க, என்னையும் சேர்த்தான். எல்லாருக்கும் ஒரே செய்தி தான், நம்ம எல்லாருக்கும் ஒரே செய்தி தான். இருக்கிற இடத்துல நம்ம தேவனை தேடும் போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், கண்டிப்பா ஆசீர்வதிப்பார், கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு அவ்வளவு பிரியம். நான் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்ததுல நம்ம மேல தேவன் பிரியமா இருக்கிறாரு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நல்லா யோசித்து பாருங்களேன். ஒரு ஹாஸ்பிட்டல் போறாங்க, கண்ணில் ஆப்ரேஷன் அப்படின்னா அதுக்கு இவ்வளவு பணம் கேட்குறாங்க, ஹார்ட் ஆப்ரேஷன் அப்படின்னா அதுக்கு இவ்வளவு பணம் கேட்குறாங்க, ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் அதுக்கு போயாச்சுன்னா அதுக்கு இவ்வளவு பணம் கேட்குறாங்க, ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் அதுக்கு இவ்வளவு பணம் கேட்குறாங்க, நுரையீரல்ல பிரச்சனையா அதுக்கு இவ்வளவு ரூபா, கேன்சர்ல பாதிக்கப்படுங்க அதுக்கு இவ்வளவு ரூபா, சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, பிளட் செக் பண்ணுமா, எல்லாமே தனித்தனியா. நம்ம உடம்பு ஃபுல்லா தேவன் பாதுகாக்கிறாரு. எவ்வளவு ஆசீர்வாதம். நம்ம ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருக்கிறதே ஆசீர்வாதம் தான். நிறைய குடும்பத்துல தெரிய மாட்டுக்கு. வீட்டுல மனைவி இருக்கிறாங்களா, பிள்ளை இருக்கிறாங்களா, புருஷன் இருக்கிறாங்களா, எல்லார்ட்டையும் பேசுங்க, சந்தோஷமா பேசுங்க. நாட்கள் பொல்லாத காலமா இருக்கு, நாட்கள் பொல்லாத காலமா இருக்கு. ஒரு சகோதரி வேதனையோடு சொல்லுவாங்க, அண்ணே நான் வீட்டில் இருக்கேனே, நான் ஆசையா திருமணம் முடிச்சேன் விரும்பி, ஆனால் என் கணவர் சாயங்காலம் 6 மணிக்கு வராரு, நைட்டு 2 மணி ஆன்லைன்ல வீடியோ காலில் வேற யார்ட்டையோ பேசிட்டு இருக்கிறாருண்ணே, வேற ஏதோ ஒரு ஆப்ல போய் பேசிட்டு இருக்கிறாரு. நான் சொல்லி பார்த்துட்டேன், கேட்கவே மாட்டுக்காருண்ணே. ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது மனநிலை பாதிக்கப்பட்டு மாத்திரை சாப்பிட்டு இருக்காரு. செல்போன்ல பல மணி நேரம் யாரோட தொடர்பு கொண்டு சாபத்துக்குள்ள போய், பாவத்துக்குள்ள போய், அசுத்தத்துக்குள்ள போய், அருவருப்புக்குள்ள போய் துன்மார்க்கமா வாழ்ந்து கேடு வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு மாத்திரை சாப்பிட்டு இருக்காரு. வசனம் எப்படி போட்டிருக்கு, துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், ஆபத்து வந்துடும். அப்போ இந்த செல்போனு நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. அதுல நல்லது பார்த்தா நல்ல பக்கம் போகுது, தீமையை பார்த்தா தீமை பக்கம் போயிடுது.
ஆனா கையில பைபிள் எடுத்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து வாசித்தாச்சுன்னா ஆவியில கண்டிப்பா வளரலாம். என் வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரையும் உயிர் பிச்சை போட்டுக்கான ஒரே ஒரு காரணம், எல்லாரையும் போல நானும் சராசரி மனுஷன்தான். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது வசனம் இப்படிலாம் போட்டிருக்கலப்பா, அப்ப என் வாழ்க்கையில நான் இன்னும் எப்படிலாம் மாறணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்கிறதுனாலதான் நிறைய பிரச்சனைக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. ஏன் தெரியுமா இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன்? ஒரு 2 குடும்பம் கையில பைபிள் எடுத்து வாசித்தா கூட அவனோட வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் கிடைக்கும். ஒரு குடும்பத்துல 73 வயசு. அவங்கள்ட்ட நான் பேசும்போது சொன்னேன், பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டியன் தானே, ஒரு தடவையா பைபிள் வாசித்து முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லையே அப்படின்னாங்க. நியாய தீர்ப்பு நாளில் போய் நிற்கும்போது கேட்பார்ல அப்படின்னு. அடுத்த நாள் கொஞ்ச நாள் கழிச்சு போய் பார்க்கும்போது 4 தடவை முழு பைபிள் வாசித்து முடிச்சிட்டாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிறாங்க. முதல் தடவை வேகமாக வாசித்தாங்க, 2வது தடவை கொஞ்சம் புரிஞ்சு வாசித்தாங்க, 3வது தடவை ஸ்லோ வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4வது தடவை பார்த்தா ஒவ்வொரு வசனத்துக்கு என்னென்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிதானமாக நிப்பாட்டி வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஏன் உங்களுக்கு காலைல சொல்றேன் அப்படின்னா, கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எந்தெந்த பகுதியில் இன்னும் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கோம் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் இவ்வளவு நேரம் நிதானமா பேசிட்டு இருக்கு. துன்மார்க்கனுக்கு ஐயோ அப்படின்னு ஒண்ணு காலையில பிரதர் என்ன பிரதர் சொல்ல வரீங்க? உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கன் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வேதத்தை விட்டு விலகிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, வெளியே தெரிய மாட்டேங்குது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது செல்போன் கொண்டு போறாங்க, கையில பைபிள் கொண்டு போல. கையில பைபிளே இல்லை, வசனமே தெரிய மாட்டுது. எனக்கு இயேசுவை பிடிக்கும் சொல்றாங்க, ஆனா வசனம் தெரிய மாட்டுது. கையில பைபிள் வாசிக்கிற ஒரு பழக்கம் இல்லாம போச்சு. செல்போன்ல ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் சொல்லி போய் பல மணி நேரம் மூழ்கி கிடக்குறாங்களே தவிர ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர நம்ம கையில பைபிள் எடுத்து எவ்வளவு நேரம் வாசிக்கிறோமோ அதுதான்ப்பா முதல்ல நமக்கு ஜீவன். வசனம் இல்லைன்னா அவனோட வாழ்க்கையில எல்லாமே குறைவு வந்துடும். அதே போல ஜெபம் இல்லைன்னா அவனோட வாழ்க்கையில எல்லாமே தோல்வி வந்துடும். ஜெபிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில தான் ஜெயம் இருக்கும். இன்னைக்கு ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லா தேசத்திலுமே கடைசி காலத்துல குடும்பத்துக்காக ஜெபிக்கிறாங்க, பரிசுத்தவானுக்காக ஜெபிக்கிறாங்க, மிஷனரிமாருக்காக ஜெபிக்கிறாங்க, சபைக்காக ஜெபிக்கிறாங்க, எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்காக 24 மணி நேரம் 72 மணி நேரம் சொல்லி பல மணி நேரம் உபவாசம் போட்டு ஒவ்வொரு ஏரியாக்குள்ளயுமே ஜெபிக்கிறாங்க. நம்ம குடும்பம் கால வேளையில நம்ம வீட்டுக்குள்ள நார்மலா முதல்ல கையில பைபிள் எடுத்து இருக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் பைபிள் எடுத்து வாசித்தாதான் நம்ம எங்க கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு இருக்கோம். ஏன்னா பொருளாசை இருந்துச்சு அப்படின்னா விக்கிரக ஆராதனை அப்படின்றது. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல பொருளாசையில விழுந்து போய் எடுக்கிறாங்க. பண ஆசை, நகை, இது மட்டும்தான் சில குடும்பத்துல மைண்ட் இருக்கு. சில குடும்பத்துல மண், இடம் வாங்கி போடணும், இடம் வாங்கி போடணும், இடம் வாங்கி போடணும். வீட்டில் இருக்க மனைவிட்ட உட்காந்து பேச மாட்டுக்கோங்க, பிள்ளைகள்கிட்ட பேச மாட்டுக்கோங்க. பணம் பணம் சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிருந்தாங்க. பிள்ளைகள் பார்த்தா செல்போன்ல வேற யார்ட்டையோ பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ள சத்துரு எப்படி உள்ள வந்தான் அப்படின்னா, குடும்ப ஜெபம் இல்லை, பாதுகாப்பு இல்லை, கர்த்தருடைய கரம் ஒரு குடும்பத்தோட கூட இருந்தாதான் ஆசீர்வாதம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். அவங்க எப்படி வாழ்றாங்களோ அதிலேருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள். இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும்ப்பா, நான் விக்கிரத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன், மாந்திரிகத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன், மனுஷனை நம்பி பின்னாடியே போயிருக்கேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை தான். ஆனால் பக்கத்துல சர்ச்சில் போய் அழுது கடன்ல கஷ்டப்படும்போது அழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஞாயிற்றுக்கிழமை பக்கத்துல எங்கெல்லாம் சர்ச் இருக்கோ எல்லா பக்கமும் போக ஆரம்பிச்சேன். எனக்கு ரொம்ப விவரம் தெரியாது. என்னோட வாழ்க்கையில் நிறைய மிஸ்டேக்னா என்னன்னே அப்படின்னா, வியாபாரத்துல இருக்கும்போது லட்ச லட்சமா கடன்,
கொடுக்க முடியலையே உடனே போய் நாளைக்கு தந்துடுவேன், அடுத்த மாதத்துல தந்துடுவேன். கையில் காசு தான் கொடுக்க முடியும். இல்லை அடுத்த மாதம் தந்துடுவேன், அடுத்த மாதம் கொடுக்க முடியாது, அடுத்த வாரம் தந்துடுவேன். அப்படியே எத்தனையோ காரியத்தில் போய். ஆனால் என்னைக்கு கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சோம், உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவார்னு எழுதப்பட்டுச்சு. அப்போ உண்மையா வாழணும்னா என்ன செய்யணும்? எதெல்லாம் வெறுக்கணும்? தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமைனா என்ன, நன்மைனா என்ன, உண்மைனா என்ன? கையில பைபிள் எடுத்து உட்காந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டு. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இவ்வளவு வேலை இருக்கு. துன்மார்க்கனுக்கு ஐயோ அப்படிங்கிறது. ஐயோன்னா என்ன அர்த்தம்? அந்த வீட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறாங்கப்பா. துன்மார்க்குடைய வீட்டுல கர்த்தரின் சாபம் இருக்கிறதுன்னு அப்படியே வசனம் இருக்குல்ல. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ எல்லா குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். ஆனா சில குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேங்காங்களே, ஜெபமே பண்ண மாட்டேங்காங்க, கர்த்தருடைய சமூகத்துல இல்ல. அவங்க வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு, துன்மார்க்குடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா சில வசனங்கள் நம்ம காமிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா சில குடும்பத்துல இப்ப எப்படி வாழ்ந்தாலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் வரக்கூடிய பிரச்சனைகள். ஒரு குடும்பத்துல நான் கர்த்தரை விட்டு தான் நான் தள்ளி போய் வாழ்றேன் அப்படின்னு சொல்லி மனம் திரும்பணும். மனம் திரும்பினாதான் தேவன் ஆசீர்வதிப்பார். இப்ப என்ன பிரச்சனை நடக்கு அப்படின்னா, நிறைய குடும்பத்துல எப்படி வாழ்ந்தாலும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் சொல்லிட்டு இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சாச்சு. ஒரு குடும்பம் வேதத்தின்படி வாழ்ந்தால் ஆசீர்வாதம், நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். இப்போ உங்களுக்கு சில கதை மாதிரி சொல்றேன், ஈஸியா புரியும். ஏன்னா சில ஜனங்கள் புதுசா இணைந்திருப்பாங்க. அடுத்த வீட்டில் உள்ள பொருளை களவாண்டு வீட்டுல கொண்டு வச்சிருக்கிறது. பக்கத்து வீட்டுல சொல்லுவாங்க, என் வீட்டுல பொருளை காணும், யாரோ தூக்கிட்டு போயிட்டான், யாரோ தூக்கிட்டு போயிட்டேன்னு சொல்லி தூக்கிட்டு போனவங்க நல்லா இருப்பான்னு சொல்லி சபிச்சுட்டு இருப்பாங்க. தூக்கிட்டு போனவங்க அந்த குடும்பம் நல்லா இருக்குமா? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஒரு குடும்பம் களவாண்டு கொண்டு போய் வீட்டுல வச்சு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஏமாந்துருப்பாங்கல்ல, என் வீட்டுல பொருளை காணு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க அந்த குடும்பத்தை ஏசிட்டு இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம உழைச்சி சம்பாதிச்சா ஆசீர்வாதம், களவாண்டு சம்பாதிச்சா சாபம். தேவனுக்கு பிரியமான அப்படி உண்மையா வாழ்ந்தா ஆசீர்வாதம், கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கனா வாழ்ந்தா சாபம். அப்ப ரெண்டு விதமான காரியத்தையுமே நம்ம ஓப்பன் டாபிக்ல பேசிட்டு இருக்கோம். குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா, இப்படி வாழ்ந்தா ஆசீர்வாதம். இல்ல பிரதர் நாங்க அப்படிலாம் வாழ மாட்டோம், நாங்க இஷ்டம் போலதான் வாழ்வோம் அப்படின்னா அந்த இடத்துல பிசாசு தான் உள்ள என்டர் ஆயிட்டு இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். வீட்டுல பையன் நல்லா இருக்கணும், பொண்ணு நல்லா இருக்கணும், அம்மா அப்பா நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், எல்லாரும் நம்ம ஆசைப்படுறோம். நிறைய வீட்டுல தாய்மார்கள் காலையில சமையல் பண்ணி பிள்ளைகளை அனுப்பி விட்டுட்டு, எல்லா கணவர்களும் அனுப்பி விட்டுட்டு வீட்டுல எவ்வளவு நாடகம் பார்க்குற, எவ்வளவு படம் பார்க்குற, எவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்றது. ஏன் 1 மணி நேரம் முழங்கல்ல நிக்கலாம்ல, 1 மணி நேரம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கலாம்ல, தேவனை துதிக்கலாம்ல. அதுக்குத்தான் காலைல சொல்றேன். அதனால யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறீங்களோ, குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அந்தந்த வீட்டுல அவங்க தேவனை தேடணும். எங்க வீட்டுல சமையல் பண்ணுனா நான் சாப்பிடலாம், உங்க வீட்டுல சமையல் பண்ணா நீங்க சாப்பிடலாம். ஆனா கால வேளையில உங்க வீட்டுக்குள்ள இருந்து துதி சத்தம் எந்திரிக்கணும், முழங்கால் யுத்தம் இருக்கணும், ஜெபிக்கிற பிள்ளைகள் வேணும், வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள் வேணும். வேதத்தை தியானிச்சா மட்டும்தான் சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ள முடியும். இப்போ ஒரு 3 வசனம் காமிச்சேன். அந்த 3 வசனம் எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். அப்ப நீதிமான குடும்பத்துக்குள்ளே ஒரு நன்மை வருது. 2வது பார்ட், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ, எப்படி நீதிமான வாழ்ந்தாங்களோ அந்த குடும்பத்துக்கு அந்த ஆசீர்வாதம் உள்ள வருதுன்னு அர்த்தம். அடுத்தாப்புல துன்மார்க்கன், உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கன். இந்த வசனம் என் வாழ்க்கையில அடிக்கடி பேசக்கூடிய வசனம். ஏன்னா வேதத்தை விட்டு எப்பெல்லாம் விலகுறோமோ
நம்ம கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகிட்டு இருக்கோம். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகும் போதுதான் சத்துரு உள்ள என்ட்ராரான். சத்துரு எப்போ உள்ள வாரான்னு சொல்லி பார்க்கும்போது வேதத்தை விட்டு விலகும்போது உள்ள வந்துடுறான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்து இருக்கிறீங்களோ, வேதத்துக்கு கீழ்ப்படி அர்ப்பணிப்போம், நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். துன்மார்க்கனுக்கு ஐயோ அப்படின்ட்டாரு. ஏன்னா இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கான்ப்பா, ஐயோ சொல்லிடு அப்படின்ட்டாரு. அவனுக்கு கேடு வரும், அதையும் சேர்த்து சொல்லிடு அப்படின்ட்டாரு. கேடுன்னா ஆபத்து வரும் அப்படின்ட்டாரு. இதெல்லாம் ஏன் காலையில பேச வேண்டியது அப்படின்னா, நன்மை வரும் அப்படின்னா சந்தோஷமா இருப்பாங்க. சில குடும்பத்திலே அதிகாலையில யோசிப்பீங்க, பைபிள் வசனத்தை தெரிந்து கொண்டு அதை நாம் புரிந்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது இந்த நாளிலே நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்பா, இது வரைக்கும் நான் கையில் பைபிள் எடுத்து ரொம்ப வாசிக்கலப்பா, வேதத்தை விட்டு விலகிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொன்னாலே போதும். நம்முடைய பாவத்தை மன்னித்து, அக்கிரமத்தை மன்னித்து, சாபத்தை எல்லாம் நீக்கி நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அதனால கால வேளையில் யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ ஒருமனப்பட்டு ஜெபிங்க. தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றிப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் பிரத்யட்சமா ஆசீர்வதிங்க. காலேஜ் படிக்கிற பிள்ளைகள், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு சகலவிதமான காரியத்தில் ஆசீர்வதிங்க. அவங்களோட பிள்ளைகளோட தேவைகளை சந்திங்க. கற்பதமிக ஜெபிக்கிற கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க, ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. கால வேளையில் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க. அவங்களோட சந்ததி, அவங்களோட தலைமுறை, அவங்களோட வம்சம் கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. ஜெப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. வெளியில எல்லாரும் புறப்படுறாங்கப்பா. யாரெல்லாம் புறப்படாலும் எல்லா குடும்பத்துக்கும் தேவையெல்லாம் சந்திங்க. டிரைவிங் லைனுக்கு போறாங்க, கர்த்தர் பாதுகாத்துங்க. எல்லா குடும்பத்துக்கும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. மாசமா இருக்க குடும்பத்தை ஆசீர்வதிச்சுங்க. டெலிவரி போடுறாங்க, கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போது ஏற்ற துணை இருக்காங்க. தேவனர்கள் அப்போ மினிஸ்டர் மூலமாக இணைந்துக்கிற எல்லா குடும்பமும் சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கப்பட்டும். கோர்ட்டு கேஸ் சொல்லி பல பிரச்சனைகள் உபத்திரம் எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வதிங்க. ஹோமில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, முதியோர் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. அவங்களோட இருதயத்தில் என்னெல்லாம் தேவைப்படுதோ, என்னெல்லாம் யோசிக்கணும், எல்லா மன விருப்பத்தையும் நிறைவேற்றித்தாங்க. இந்த நாளிலும் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டலில், அவசரத்தில் எங்கெல்லாமா இருக்கிறாங்கப்பா, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்துல தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. பூரண சுகம் தாங்கப்பா, பூரண விடுதலை தாங்கப்பா, பூரண ஆரோக்கியம் தாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், வல்லமை பெற்றுக்கொள்ளட்டும், தீர்காயுசை பெற்றுக்கொள்ளட்டும். இருதய மனக்கண்கள் தரங்க. வேதத்தை தியானிக்க கிருபை தாங்க, ஜெபிக்கிற கிருபை தாங்க, துதிக்கிற கிருபை தாங்க. அழிந்து போற ஆத்துமகளுக்கு தரப்புல நிற்க கிருபை தாங்க, சுவிசேஷம் அறிவிக்க கிருபை தாங்க. கடைசி காலத்திலே வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க, சிறு பிள்ளைகள் கர்த்தருக்கா எழும்பணும். செல்போன்லயோ தேவையில்லாத காரியத்தில் அடிமை சிக்க கூட கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவன் கற்பனை. கடன்ல கஷ்டப்படுறாங்க, கடன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டுங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன் கற்பணிடும். வீடு கட்டுறாங்கப்பா, தடையை நீக்கி போட்டுருங்க. சில குடும்பத்தில் எக்ஸாமுக்காக அப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க, கர்த்தர் வாசல் தரணுங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி வெயிட்டிங்கில் இருக்காங்க, கவர்மெண்ட் வேலைக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க, கர்த்தர் கிருபை தாங்க. வெளிநாட்டு போகிறக்கா ட்ரை பண்ணுறாங்க, உமக்கு சுத்தமாக இருந்தாலும் அழைத்து கொண்டு போங்க. சொந்தமாக வீடு வாங்கணும், சொந்தமாக கார் வாங்கணும், சொந்தமாக இடம் வாங்கணும், சொந்தமாக வியாபாரம் பார்க்கணும். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த மாசத்துல கட்ட வேண்டிய டியூ, தேவைகள், பணம் எல்லாம் சந்திங்க. இந்த நாளின் இதயத்துக்குள்ள என்ன பாரத்தோடு அந்த எல்லா பாரத்தையெல்லாம் எடுத்து போட்டுருங்கப்பா. உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லாரையும் கர்த்தர் தொடுங்க. உங்களுடைய கரம் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. பாவியாய் மேல கிருபையா இருங்க. கல்வாரி அன்பிலால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எங்களை தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா.
எங்களை தொட்டு சுகமாக்குங்க. எல்லா குடும்பத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம் வேணும்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீங்களா? எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீங்களா? எத்தனையோ குடும்பத்திலே கடன் 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 கடன். அப்பா நிம்மதி இல்லப்பா, நிம்மதி இல்லப்பா. அப்பா ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவோங்க. ஜெபித்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய பாத பிள்ளைகளை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே காலை வேளையிலே நிம்மதி இல்லப்பா, நிம்மதி இல்லப்பா. என் தேவன் அறிவிங்க. இந்த நாளிலும் ஜெபித்த எல்லா குடும்பத்துக்கும் சமாதானத்தை கட்டிடுங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உங்களோட வாழ்க்கையில என்ன குறைகள் இருக்கும், இந்த குறைகளை மன்னித்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா. நாங்க எல்லாரும் ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டுக்கணும்பா. ஆட்டுக்குட்டியா ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டுக்கணும்பா. என்னுடைய பாவத்தை எல்லாம் உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிப்பா. தேவ சித்தத்துக்குள்ள வரணும்ப்பா. தேவனுக்கு பிரியமானபடி நடக்கணும்ப்பா. தேவ சித்தம்ல எந்த ஒரு காரியமும் நாங்க செய்யக்கூடாதுப்பா. 24 மணி நேரம் எங்களோட வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேறணும்ப்பா. கர்த்தருடைய வருகையில காணப்படும் கிருபை செய்யுங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. மாம்ச கிரியை அழிக்கப்படட்டும், ஜென்ம கிரியை அழிக்கப்படட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்ம கிரியை அழிக்கப்படட்டும்ப்பா. எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவ அவையமா மாறட்டும். எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தமா மாறட்டும். தலையில் உச்சங்கள் வரை எல்லா அவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தனால வேலைப்பட்டோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரைப்படட்டும். கிருபையின் வரலாறு நிரப்புங்க, ஞானம் வரலாறு நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாறு நிரப்புங்க ராஜா. யாரெல்லாம் காலவெளியில ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டோம். பலனில் திறந்து ஆசீர்வதிங்கப்பா. பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் கூட இருங்க. கையின் கீழில் ஆசீர்வதிங்க. இன்னைக்குள்ள எல்லா தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய கரத்துல தாழ்த்து விடுறோம். துதிகான மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தினமும் ஒரு நிமிடமாவது எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தேவனர்கள் எப்போ மினிஸ்டாக ஜெபித்து கொள்ளுங்கள். 93630641 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.